ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஒரு மனிதன் தேவனை விடாமல் பிடித்துக் கொண்டான். இரட்டையர்கள் பிறந்தபோது ஏசா முதலில் வெளியே வந்தான். ஆனால் யாக்கோபு ஏசாவின் குதிகாலை பிடித்தபடி பிறந்தான். ஒரு நாள் ஏசா மிகவும் பசித்திருந்தான். யாக்கோபு பருப்பு உணவை கொடுத்து அவனுடைய பிறப்புரிமையை வாங்கிக் கொண்டான். கண் தெரியாத ஈசாக்கின் முன் யாக்கோபு ஏசாவை போல நடித்து தந்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். உண்மையை அறிந்த ஏசா மிகுந்த வேதனையுடன் அழுதான். அவன் இதயம் கோபத்தாலும் துக்கத்தாலும் நிறைந்தது. தன் உயிருக்கு பயந்து யாக்கோபு வீட்டை விட்டு ஓடினான். தனிமையில் அச்சத்தோடு பயணம் செய்தான். அந்த இரவில் யாக்கோபு கனவு கண்டான். விண்ணை தொடும் ஒரு ஏணி, தூதர்கள் அதில் ஏறி இறங்கினர். தேவன் அவனிடம் வாக்குறுதி அளித்தார். ஜப்போக் நதிக்கரையில் யாக்கோபு தேவனை பிடித்துக் கொண்டு, என்னை ஆசீர்வதிக்காமல் விடமாட்டேன் என்று கேட்டான். யாக்கோபு எசாவின் முன் பணிந்து நின்றான். ஆனால் எசா கோபமின்றி அவனை ஓடி வந்து அணைத்து கொண்டான். பல ஆண்டுகளுக்கு பிறகு யாக்கோபும் ஏசாவும் குடும்பங்களுடன் அமைதியாக நின்றனர். மன்னிப்பு சமாதானத்தை கொண்டு வந்தது. தேவன் உடைந்த உறவுகளை மீண்டும் சேர்க்க வல்லவர். Download ShareChat.